எங்கேயோட கதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுல இன்றைக்கி நாள் 23. நீ என்ன பண்ண ஏது பண்ணன்றதை சொல்கிறேன், கேட்டு போங்க. ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி மன்னிச்சிருங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காலைல போவேன்னா நாளைக்கு காலையில் போவேன்னா நாளைக்கு ஈவினிங்காக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு சண்டே, அதனால் வந்து சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, அதனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி சரின்னு மண்டே ஆட்டினேன். அப்புறமேட்டுக்கா அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன போகணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாவா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இன்றைக்கி காலையிலே போகல, இன்றைக்கி காலையிலே அவங்களால தான் போகல, நாளைக்கு காலையிலேயே அவங்களால தான் போகல. ஏன்னா நாளைக்கு காலையில் போயிட்டு ரொம்பலாம் டச்சப் கொடுக்குவேன், நான் லைட்டாக கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் முடியல, சாரி மன்னிச்சிருங்க. அப்புறம் காலையில் எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முக்கு போயிட்டேன். எனக்கு அவ்வளோலாம் இன்றைக்கி வேலை இல்லை, நம்மளுக்கு லீவு தான், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுவோம் கண்டிப்பாக. இன்றைக்கி என்னன்னே தெரில, சரியான வைப்பு, நல்லா என்ன மைண்ட் செட்டில் இருந்ததுன்னு தெரில. எல்லாத்துலேயும் 50 40 30ன்னு போயிட்டே இருந்தது, கணக்கே இல்லை. சில டைமில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்றதுனால வெளியே போயிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜிம்மில் எதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்றனால நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் க்ளோசிங் டைம் வந்துடுச்சு, 8 மணிக்கு நான் அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் காஃபி குடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு 25க்கு காஃபி, அதே இடத்துல வந்து திருப்பி காஃபி குடிக்க வந்துட்டேன். லைக் ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு அந்த காஃபி. வேணும்னா நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா, செம்ம ஒர்த்து. இதோட நாளை நான் நல்லாவே முடிச்சுக்கிட்டேன். பாய், இதோட நாளைக்கு பார்ப்போம்.